ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு vlog மாதிரி பார்க்க போகிறோம். நாங்கள் வெளியே போனது தான் காமிக்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள். மைசூர் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து பெங்களூரில் என் பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே மைசூர் கேம்பஸ் வந்து இன்ஃபோசிஸ் கேம்பஸ் மைசூரில் இருக்குல்ல, அதை சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து அம்மா, அப்பா, கல்யாணம் ஆகியிருந்தா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தங்குறதுக்கு ஒரு நாள் வந்து அலோவ் பண்ணுறாங்க. வீக்கெண்டில் மட்டும், வார கடைசியில் அந்த சனி ஞாயிறு இருக்குல்ல, அதில் 1 நைட் மட்டும் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் இருக்குது ஒரு நாள் தங்குறதுக்கு. அதனால் நாங்கள் சனிக்கிழமை காலையில் போயிருந்தோம். பெங்களூருக்கு போயிட்டு பாப்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு நாங்கள் அப்படியே போனோம். இது மைசூர் ரோடு தான். ரோடுலாம் ரொம்ப அகலமாக நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வெயில் அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக தான் இருக்குது. நாங்கள் சேலத்துலேருந்து காலையில் கிளம்பும்போது ஏர்லி மார்னிங் கிளம்புனோம். அங்கே போயிட்டு பெங்களூர் போயிட்டு போகிறதுக்கு நல்ல டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அங்கே பாப்பா போய் பிஜியில் அவள் தங்கியிருக்கா. அப்படியே அவளை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கங்கே நிப்பாட்டி இளநீ குடிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உள்ளார வந்துட்டோம். அந்த கேம்பஸ்க்குள்ளார வந்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல. அங்கே உள்ள ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது என் பொண்ணு. இதுதான் ரூமு என்ட்ரன்ஸு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் பொண்ணும் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் மைசூரில் இருக்க இன்ஃபோசிஸ்க்கு வரா பார்க்குறதுக்கு. அவள் பெங்களூரில் இருக்கிற இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ திறந்த உடனே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வெளியிலலாம் நம்ம போய் சுற்றி பார்க்குறதுனா பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ரூமும். டிவி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழேயே ஒரு டேபிள் இருக்குது. திங்ஸ்லாம் நிறையா வச்சுக்கலாம். மேலே பாருங்கள், ஏசியும் இருந்துச்சு. அவங்க வந்து எப்போ வேணாலும் ஒரு 2 வாரம் 1 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்போ வேணாலும் வந்து ஸ்டாஃப் மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க எப்போ வேணாலும் வந்து அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து தங்கலாம். வெளியாட்கள் வந்து கூட வர முடியாது. அவங்க ரத்த சொந்தமாக உள்ள அம்மா, அப்பா அவங்க மட்டும்தான். அவங்க தம்பி அவங்களாம் கல்யாணம் ஆகியிருந்தாக்க அவங்க கூட வர முடியாது. அந்த மாதிரி தான். மேலே லைட்டு, அந்த ஜன்னல் பாருங்கள் 2 ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்தா இயற்கையாக நிறைய மரங்கள் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் நமக்கு. அங்கே நல்லா இருந்துச்சு. நெட்டும் போட்டிருந்தாங்க. கொசு வலைலாம் போட்டிருக்கு பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் ஒன்று, இன்னொரு ஸ்க்ரீனு மொத்தமாக அதுக்கும் மேலே பெரிய ஸ்க்ரீனாக ஒன்று இருந்துச்சு. திக்காக இருக்கிற மாதிரி, வெளியே தெரியாத டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாத மாதிரியும் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஜன்னலில் பாருங்கள், அங்கே கொசு வலை போட்டிருக்காங்க. நெட் அடிச்சிருக்கு. அதனால் மஸ்கிட்டோ பிரச்சனை எதுவும் இருக்காது நமக்கு. வியூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அங்கேயே பாருங்கள் ஒரு காஃபி டேபிளும் இருக்குது. 2 சேர் மாதிரி நம்ம உட்காந்திக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. சைட் டேபிளும் இருக்குது. இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டு 6 மந்த்து வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து மைசூர் கேம்பஸில் தான் கொடுப்பாங்க. அப்போது இங்கே ஸ்டே பண்ணி தான் பிள்ளைங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. ஆனால் அப்போ வந்து கொரோனா டைமுங்கிறதுனால ஆன்லைனில் தான் ட்ரைனிங் 6 மந்த்ஸ் முடிஞ்சிருந்துச்சு எங்கள் பாப்பாவுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த 6 மாதம் இங்கே தான் வந்து அவள் இருந்திருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த பீரியடு முடிஞ்சிருச்சு. அந்த 6 மாதம் இங்கேயே ட்ரைனிங் வீட்டிலருந்தே எடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக பெங்களூரில் போயிட்டு கேம்பஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டாங்க.
இப்போ பாருங்கள், அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் அப்படி நேராக வந்தாக்க அந்தாண்ட பாத்ரூமுக்கு முன்னாடி இது கபோர்டு பாருங்கள் 2 இருக்குது. ட்ரெஸ்ஸு ஹேங்கர்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம திங்ஸ்லாம் நிறைய வச்சுக்கலாம். வெளியிலேருந்து யாரும் ரொம்ப வர்றதுக்கு இல்லை. அதுவும் வீக்கெண்டில் மட்டும்தான். வீக் டேஸ்லலாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அதனால் அப்போல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சேஃப்டி லாக்கர் மாதிரி பாருங்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பூட்டிட்டு வெளியில் சுற்றி பார்க்கலாம் போயிட்டோம்னா கூட இதில் நம்மளோட முக்கியமான திங்ஸ்லாம் இதில் வச்சுட்டு போயிடலாம். நம்மளே நம்பர் செட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா க்ளீன் பண்ண வருவாங்க, ரூம் சர்வீஸ்க்கெலாம் வரும்போது நமக்கு க்ளீன் பண்ண வரவங்களுக்குலாம் தான் இருக்கும்ல, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம அதில் வச்சு லாக் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ரெண்டு பக்கமுமே இருந்துச்சு. நம்மளோட ஜுவல்ஸு, பணம், அந்த மாதிரி பர்ஸு எதுவும் வச்சுட்டு போகணும் அப்படின்னா கூட நம்ம சேஃப்டிக்காக, ஏன்னா கீழே தான் சாப்பிட அந்த கேண்டீன்லாம் தூரமாக இருக்கும், நம்ம போகணும். அப்படி போகும்போதெல்லாம் நம்ம எதுவும் முக்கியமான திங்ஸ் வைக்கணுன்னா வச்சுட்டு போயிடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களால மட்டும்தான் உள்ளார வர முடியுது. இல்லைன்னா சாதாரணமாக நம்மலாம் உள்ளார போய் பார்க்க முடியாது. வெளியில் ரூம் எடுத்து இல்லைன்னா நம்ம தங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். இது மெயினாக எங்கள் பாப்பா வந்து மைசூர் கேம்பஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போயிருந்தோம். கண்ணாடி இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே அந்த இடத்துல லைட்டு கொடுத்துட்டு அங்கே கண்ணாடி மிரர் ஒன்று பெருசாக இருக்குது. அப்படியே சைடில் வந்து ஒரு டேபிள் வச்சு அதில் பாருங்கள் கெட்டில் வச்சுருக்காங்க. நம்ம ஹாட் வாட்டர் வேணும்னாலும் இதுனுக்கலாம். வரும்போதே 2 வாட்டர் கேன் தண்ணிலாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. 2 டம்ளர் மாதிரி வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மக்கு எல்லாமே இருக்குது. ஒரு ரூமுக்கு ஒரு ஃபேமிலியில் நம்ம 4 பேர் போனாலும் ஒரு ரூமுக்கு 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ்லையே. கப்பில் கூட இன்ஃபோசிஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து க்ரீன் டீ, காஃபி எது வேணுமோ அப்படியே மில்க் பவுடர் இருந்துச்சு, சுகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. பால் பவுடரும் இருக்குது. எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சுகரில் கூட பேர் இன்ஃபோசிஸ்னு போட்டிருக்கு. காஃபி நெஸ்கஃபே காஃபி இருக்குது. எங்களுக்கு இதெல்லாம் குடிக்கக்கூட டைமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் வந்தோம். வந்துட்டு திரும்ப நாங்கள் வெளியே போயிட்டு திருப்பி நைட்டு தான் வந்தோம். அதனால் முடியல. கீழே பாருங்கள் டஸ்ட்பின் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பாருங்கள் கதவு போட்டிருக்குல்ல, அங்கே உள்ளார பாத்ரூமு. இங்கே வந்து வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக இருக்குது. சோப்பு பயோட்டிக்கா அந்த சோப்பு தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கவர்ஸ், நம்ம ஏதாவது டஸ்ட்டு போடுறதுக்கு, நம்ம பீரியட்ஸ் டைம்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதெல்லாம் போடுறதுக்கு அந்த மாதிரி கவர்ஸ் இருக்குது நிறையா. அங்கேயும் உள்ளாரையும் ஒரு மிரர் இருக்குது.
மேலே டவல் பாருங்கள் வச்சுருக்காங்க. பார்க்க நீட்டாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. அங்கேயும் கீழே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அந்த பாத்ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் பாருங்கள், நல்லா இப்படி தள்ளுற மாதிரி மூடிக்கலாம், அந்த மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சமாக நல்லாவே இருக்குது. ஒரு மக்கு, பக்கெட்டு, ஒரு ஸ்டூல் இருக்குது. அவ்வளோதான். இது இன்ஃபோசிஸ் மைசூர் கேம்பஸில் உள்ள ரூம் இது. ஒரு நாளைக்கு ஒரு பெட்ரூமுக்கு நமக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 2 ரூம் எடுத்திருந்தோம். நாங்கள் 4 பேர் போனோம். எங்கள் பொண்ணு, அப்புறம் எங்கள் பையன், நான், எங்கள் வீட்டுக்காரர் 4 பேர். 4 பேருக்கும் ஒரே ரூம் தர முடியாது. 2 பேர்த்துக்கு தான் ஒரு ரூம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் 2 ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு நம்ம அந்த 1 நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு 1500 ஒரு ரூமுக்கு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆனால் அமைதியாக நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம். நமக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது கேம்பஸ்ஸு. சரி, நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போய் பார்த்தோன்னா மைசூர் பேலஸ் பார்த்தோம். அது அடுத்த வீடியோவில் போடுறேன். பிருந்தாவன் கார்டன் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். எல்லாமே அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.